மக்களே இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ விலாகில் வந்து டே 4 டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் வந்து 7 o'clock ஆகுது. ஃபஸ்ட்டு ஆர்டர் நமக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம ஆரிபவன் ஹோட்டலில் தான். வாங்க நம்ம அதை போய் பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணலாம். மக்களே ஆரிபவன் ஹோட்டல்லேருந்து பார்சல் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். நம்ம இதை போய் டெலிவரி பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டோம். இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே ராமன்புதூர். என்னடா இவன் யூனிஃபார்ம் போடல, மேலே ரெயின் கோட் போட்டிருக்கான்னு நினைப்பீங்க நிறைய பேர். உங்களுக்கு நாகர்கோவில் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நேற்று நைட் வந்து நல்ல மழை. ஸோ அதனால் வந்து யூனிஃபார்ம் டிஷர்ட் வந்து சரியாகவே காயலை. ஸோ அதனால தான் உள்ளே வேறு டிஷர்ட் போட்டு ரெயின் கோட் போட்டு வந்திருக்கேன் கைஸ். இன்னுமே ஒரு மாதிரி மேகமூட்டமாக தான் இருக்குது. மேபி இன்றைக்கும் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல. மழை பெஞ்சால் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 15 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ மழை பெஞ்சாலும் நல்லது தான். மழை பெஞ்சால் சம்டைம்ஸ் வந்து ஆர்டர்ஸும் கம்மியாகும். மழை பெய்யலைன்னா வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ் எப்படி வருதுன்னு தெரியாது. ஸோ வந்து எது நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட விட்டுற வேண்டியதான் கைஸ். நான் ஓகே கைஸ், நம்ம போயிட்டு இப்போ மெயின் ரோட்டில் போயிட்டு வெயிட் பண்ணலாம். அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வந்து அங்கே தான் போய் வெயிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே நமக்கு வந்து 2வது ஆர்டர் அசைன் ஆகிருக்கு. லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட்டு. நான் முந்தின வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட் தான் நமக்கு அசைன் ஆகிருக்கு. நம்ம அதை போய் பிக்கப் பண்ணிவிட்டு போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மக்களே நம்ம வந்து 2வது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம இதை போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மக்களே நம்ம இப்போ 2வது ஆர்டருமே டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம போயிட்டு மெயினில் போய் நின்னா தான் நமக்கு வந்து அடுத்த ஆர்டர் அசைன் பண்ணுவாங்க. வாங்க கைஸ், நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணலாம். மக்களே நமக்கு 3வது ஆர்டருமே அசைன் ஆகிடுது. எகைன் பார்த்தீங்கன்னா அதே ஷாப் தான், டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட்டு. 3வது ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. நம்ம இதை போய் டெலிவரி பண்ணலாம். மக்களே கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. தேங்க்ஸ் சார். இதே வீட்டுக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டெலிவரி பண்ணியிருந்தோம். அதே லொக்கேஷன் தாங்க இந்த வீடும். மக்களே நமக்கு வந்து 4வது ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரிபவன் ஹோட்டல் தான். நம்ம வந்து ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். வாங்க போய்ட்டு டெலிவரி பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம 4வது ஆர்டருமே டெலிவரி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெயினில், அதாவது கோர்ட் ரோடு அந்த மாதிரி லொக்கேஷனில் போய் நின்னா தான் நமக்கு அடுத்த ஆர்டர் அசைன் பண்ணுவாங்க. வாங்க நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணலாம். மக்களே இன்றைக்கி வந்து ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் கொஞ்சம் கம்மி தான். கிட்டத்தட்ட வந்து மார்னிங் வந்து 7 o'clock இன்னும் லாகின் பண்ணினேன். 7 o'clockலேருந்து மணி இப்போ 1 o'clock ஆக போகுது. இவ்வளோ நேரத்து வர வந்து நமக்கு வந்து வெறும் 5 ஆர்டர் தான் வந்து கிடச்சிருந்தது. இந்த 5 ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 160 rupees என்னவோ தான் ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த டைமிங்கில் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீ டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ லாகின் பண்ணியிருந்தேன். ரேப்பிடோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 8 ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 320 rupees வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருந்தது. இதில் இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து தான். இது வந்து நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன், இன்றைக்கி வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.